நம்ம குழுவுக்கு மீட்புக்காக அழைப்பு வந்த அந்த அமைப்புக்கு, அந்த நிறுவனத்துக்கு வந்து நம்ம வந்து சேர்ந்தாச்சு. இங்கே நிறைய தட்டுமுட்டு சாமான்கள் இருக்குது. எப்பவுமே இவ்வளோ சாமான்கள் பொருட்கள் இருந்தால் நமக்கு மீட்பு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை இங்கேயும் இருக்கலாம். திருவள்ளூர் வேலைமால் இருந்தேன் சார். திருவள்ளூர் வேலைமால் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 கால் அதை அட்டன் பண்ணிட்டு 3ஆவது வராங்க. சரி சரி அது ரொம்ப ரசல் ஷேப் ரொம்ப கடுமையான விஷயங்க. ஓ இந்த ஏரியா எங்க இங்க பாத்தீங்களா? மேல படுத்துங்களா? இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த இரவு பாதுகாவலர் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிறாரு. இந்த நாய் இரவே பார்த்துருக்குது. இது ரசல் ஸ்வைப்பர். நமக்கு இது நம்ம இப்போ கையால் போகிறது ரசல் ஸ்வைப்பருங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போச்சு. நாய் வந்து அதை நைட்டு பார்த்து போக விடாம சுற்றி சுற்றி வந்து குலைச்சிருக்குது. இப்போ நம்ம அந்த மீட்டில் தான் இறங்க போகிறோம். இப்போ நமக்கு இங்கே இருக்க நண்பர்கள் சொன்னது, அப்புறம் அந்த வீடியோவில் பார்த்தது, இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு மாதிரியா இது கண்ணாடி விரியன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. கண்ணாடி விரியன்னா ஆங்கிலத்தில் ரசல் ஸ்வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொடிய நஞ்சுடைய பாம்பு. மனிதர்கள் கடிக்கு உட்பட்டால் இறப்பு வரைக்கும் போயிடும், அல்லது கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரியான உபாதைகள்லாம் ஏற்படும். எனவே இந்த மீட்பை வந்து நம்ம ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். உங்க இடத்துல பக்கத்துல நிறைய காலி வேக்கன்ட் லேண்ட் இருக்கு. இங்க நிறைய இரும்பு பொருட்கள், ரொம்ப கனமான பொருட்கள்லாம் இருக்கு. இப்போ அங்கே இருக்கிற அந்த பணியாளர்களும் நமக்கு உதவி பண்ணுறாங்க. இப்போ அவங்ககிட்ட சொல்கிறோம், எந்த பொருளை தூக்கினாலும் 2 தடவை தட்டிட்டு மேல் நுனியை லேசாக பிடிச்சி தூக்கணும், உள்ளெல்லாம் கையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த மாதிரி பாதுகாப்பாகவே செய்கிறாங்க. கொஞ்சம் கனமான பொருள். நாமளும் இணைந்து அவங்களோட இந்த பாம்பை வந்து தேடுறோம். இந்த ரசல் ஸ்வைப்பர் என்ற பட்சத்தில் அது ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் ஜம்ப் பண்ணும். குதித்து கடிக்கக்கூடிய ஆக்ரோஷமான ஒரு பாம்பு. எங்கேயாவது ஒரு இடுக்கில் இருந்து பார்த்துருச்சுன்னா ஆள் அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி அடிக்கும். இப்போ அந்த பாம்பு இங்கே தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அந்த கொக்கி போட்டு அதற்கு மெதுவாக, அது உடம்பு பெருசாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா பாம்பு பாதிக்கப்பட்டோம். அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்க அப்படி ரொம்ப மென்மையாக அதை பிடிக்கிறாங்க. விஷமா ஹைலி வேணும். ஓ ஹைலி விஷமா. ஆமாம், நல்ல பாம்பு சவுண்டு தரும். கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஒரு வாரமா டார்ச்சர் பண்ணிட்டு மிஷன் போயிடும். இது ஸ்ப்ரே இந்தியாவில் அந்த பாம்பு கிடையாது. ஸ்ப்ரே பண்றது வந்து ஆப்பிரிக்கால தான் இருக்கு. ஆஸ்திரேலியா வராது. கண்ணாடி விரியன். இங்க தெலுங்கு பேசுவோம், குட்டி பாஞ்சாலிக்குவாங்க பகுதி மொழி. இத நிறைய பேர் மலைப்பாம்புன்னு தெரியாம தொட்டு சத்தம் வருகிறாங்க. மலைப்பாம்புன்னு தெரியாம தொட்டுவாங்க. கடிச்சாதான் நாய் மாதிரி புரியும் சார். 2 அடிக்கு எதிரும். அப்படியா? பாத்தலாம். ஆமா, இதுல இருந்து கேன்சருக்கு மருந்து எடுக்கிறாங்க, பாம்பு கடிக்கு மருந்து எடுக்கிறாங்க. ஆமா ஆமா, ரசல் ஸ்வைப்பர் நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. இந்தியாவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய 4 பெரிய பாம்பு, பிக் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த கண்ணாடி விரியனும் ஒன்று. இது கடிக்குட்பட்டால் உடனடி சிகிச்சை அல்லது முறையான சிகிச்சைனா உயிரிழப்பு வந்து ஏற்படும். இந்த 4 ஏன் அதிகமாக சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லையோரங்களில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லையோரங்களில், அடர்ந்த வனங்களில், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ராஜநாகம் இருக்குது. அது நம்ம நிலப்பரப்பில் கிடையாது. அதனால் இந்த 4ஐ முதன்மைப்படுத்தி சொல்லுவாங்க. இதன் அறிவியல் பெயர் வந்து டபயா ரசலி அப்படின்வாங்க. தமிழில் கண்ணாடி விரியன், ஆங்கிலத்தில் ரசல் ஸ்வைப்பர் அப்படின்வாங்க. எங்கள் பகுதியில் தெலுங்கு பேசும் நண்பர்கள் நிறையா இருக்காங்க. இதை வந்து குட்டி பாஞ்சாலின்னுவாங்க. கூப்பிடும் போதே சார் குட்டி பாஞ்சாலி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி அடையாளம் காணலாம்? இதுவும் மலைப்பாம்பு, இதுவும் மண்ணுளி பாம்பு. இதெல்லாம் வந்து தோற்றத்தில் ஒற்றுமையாக இருக்கும். எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து உடல் பருமனாகவும் அந்த வால் பகுதி குறுக்கியும் இருக்கும். முதுகில் வந்து ஒரு 3 வரிசையாக ஓவல் வடிவ கண்ணாடி போன்ற புள்ளிகள் இருக்கும். தலையில் வி அல்லது எக்ஸ் போன்ற வடிவம் இருக்கும். இது வந்து நல்ல பாம்பு மாதிரி பக்கத்தில் போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கொடுத்து நமக்கு எச்சரிக்கை செய்யும். இது தாவி கடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பாம்பு.